வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போது முதலில் நினைவுக்கு வருவது எத்தனை முறை உங்களுடைய மனம் உடைந்தது என்பதுதான் நினைவு கூறும். ஏன் அப்படின்னா, நீங்க யாரிடம் பழகினாலும் சரி, யாரிடம் பேசினாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது சில காயங்கள் ஏற்படும். மனதளவிலாவது நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. யாரிடம் பேசினாலும் எங்கு சென்றாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய மனமானது உடைந்து கொண்டே இருக்கும். சில காயங்களும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உண்மையில சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு மனதை உடைத்த முறைகள் எத்தனை முறைகள் என்று யாராலையும் எண்ணிக்கை கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு சில முறைகள் உங்களுடைய மனதிற்குள் சில செயல்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். அதிலும் மிகவும் வலியான உண்மை என்ன தெரியுமா? உங்களை காயப்படுத்தியது வெளிநாட்டு நபர்கள் கிடையாது. உங்க உள்ளுக்குள்ளேயே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுடன் இருப்பது போல இருக்கும். இருந்து கொண்டே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி தேவையில்லாத இடங்களில் உங்களை மாட்டி விடுவார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் நான் தான் மாட்டி விட்டேன் என்று உங்களிடம் வந்து கூறவே மாட்டார்கள். கூட இருப்பது போல இருப்பாங்க. ஆனால் அவங்க நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு உங்களை தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுத்தி விட்டு உங்களை தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் வாங்க வைத்து விடுவார்கள். அவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டார்கள். உங்களுடன் உங்களுக்கு நெருக்கமாக உங்களையே சுற்றி சுற்றி வரக்கூடிய சில மனிதர்கள் தான் இந்த மாதிரி செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பண்ணுவாங்க. நீங்க நம்பியவர்கள், நீங்க உயிராக பார்த்தவர்கள், அவர்களால் தான் உங்களுடைய மனமானது அதிகமாக உடைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக பண்ணுவாங்க. நீங்களும் எதுவும் சொல்ல முடியாம மனதளவில் நினைத்து கொண்டு அப்படியே வந்து விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை சிரமங்களால் கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகளானது ஏற்படுகிறது என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளவு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். சிறிய வயதிலிருந்து தொடங்கி நீங்க சந்தித்த ஒவ்வொரு அனுபவமும் உங்களை ஒரு வலுவான ஒரு மனிதராக மாற்றி இருக்கும். ஏன் அப்படின்னா, அவ்வளவு வழிகள் உள்ளத்துல பயந்து கொண்டே இருக்கிறது. யார் எப்படி நம்ம வந்து யாரிடம் பார்த்து பழகணும், யாரெல்லாம் நம்ம சிறு வயதிலிருந்து பார்த்துருக்கோம், யாரெல்லாம் நமக்கு உண்மையா இருந்தாங்க, யாரெல்லாம் உண்மையா இல்லை, எவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவித்திருக்கோம், கஷ்டமான சூழ்நிலைகளில் யாரெல்லாம் கூட இருந்து நமக்கு உதவிகரமாக நம்மளை நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும்னு நினைத்து நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் நம்ம கெடுக்கணும்னு நினைத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஞாபகங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு யாரும் உங்களுடன் இல்லாத போதுதான் இந்த மாதிரி யோசனைகள் உங்களுடைய மனதிற்கு தோன்ற ஆரம்பிக்கும். சின்ன வயதுல இருந்து உங்களுக்கு கிடைத்தது கஷ்டங்களும் கடினமான வாழ்க்கையும் மட்டும்தான். இதனால நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதனால சிறு வயதிலேயே உங்களுக்கு நிறைய வலுவான அனுபவங்கள் கிடைத்ததால் வலுவான ஒரு மனிதராகவும் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. இப்போதைக்கும் அப்படிதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் நிறையவே நடக்கும். எனவே யாரிடம் பழகினாலும் ஒரு முறைக்கு பல முறை பார்த்து பழகுவது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தும். நீங்கள் அமைதியாக இருப்பது அது ஒரு தேர்வு கிடையாது, அது ஒரு வேதனை. அந்த வேதனையை நீங்கள் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான ஒரு நேரம் வரும் பொழுது அதிலிருந்து வெளிவாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய மனதில் எவ்வளவு குரல்கள் இருந்தாலும் அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கும். ஏன் அப்படின்னா, அவ்வளவு வேதனைகள் உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்திருப்பீங்க. யாரிடம் கூறுவது, யாரிடம் கூறினால் நம்முடைய வேதனைகள் தீர்க்கப்படும் என்று தெரியாமல் நீங்களே தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்படுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நான் சொன்னால் யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக மௌனமாக கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்த செயல்கள், முன்னாள் காலங்களில் நீங்க செய்த செயல்கள், குடும்பத்தில் போட்ட சண்டைகள், இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நீங்க குடும்பத்திடம் கூறினால் கூட அனைவரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. நீங்க சொல்வதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பம் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க கமாண்ட் வாயிலாக நிச்சயமா கூறியே ஆகணும். நீங்கள் அனுபவித்த தனிமை அது மிகவும் ஆழமானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? உங்களிடம் யாரும் சேர மாட்டாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை அவங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களை அனுசரித்து வருவாங்க. அனுசரித்து வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள் அவங்களுக்கு தேவை, அந்த ஒரு தேவை முடிந்தவுடன் அவங்க உங்களை கழட்டி விட்டு போயிடுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இதுக்கப்புறம் பழையனா கூட நீங்கள் நல்லா பாருங்கள். அவங்களுடைய தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிடுவாங்களே தவிர உங்களுடைய தேவைக்கோ உங்களுடைய வேலைகளுக்கோ அவங்க ஒருபோதும் வரமாட்டாங்க. அப்படி நீங்கள் கூப்பிட்டாலும் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவங்க அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை யாரும் முழுமையா புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தனிமையை அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாங்க. யாரிடம் போய் நான் மனசு விட்டு பேச முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமா தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க ஏன் இவ்வளவு பொறுமை காட்டுறீங்க தெரியுமா? இது உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய வலிமை. நீங்க பட்ட அவமானங்கள்
பட்ட அடிகள் அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்திருக்கும். இதனால நம்ம யார் மீதும் கோபப்படக்கூடாது, சம்மந்தம் இல்லாமல் கோபப்படக்கூடாது. கோபம் வந்துச்சு அப்படின்னா எதுக்கு இருக்கிறவங்க ஆளாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால நீங்க ரொம்பவும் பொறுமை காத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பொறுமைகளையும் சிலர் சோதித்து கொண்டு தான் இருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய பொறுமையை நீங்கள் ஒருபோதும் சோதிக்க விடமாட்டீர்கள். யார் என்ன சொன்னாலும் சரி என்று கேட்டு நடந்து கொண்டு இருப்பீங்க. நீங்க எதையும் உடனே விட்டுவிட மாட்டீங்க. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, யாரையும் பாதியிலையும் விட்டு வர மாட்டீங்க. எதுலையாவது ஒன்றில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் நீங்க அப்படியே விட்டுட்டு வர மாட்டீங்க. அது முடிந்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மளை கூட்டு போகும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்களும் முடிந்த அளவுக்கு முட்டி மோதி பார்ப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். உறவுகளையும் நம்பிக்கையையும் கடைசி வரை பிடித்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரத்தை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் அதே ஒரு பொறுமை பலமுறை உங்களுக்கு காயங்களை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த ஒரு பொறுமையால் நீங்களே உங்களுடைய பொறுமையை சோதிச்சு பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்ம பொறுமையா இருக்கோம், இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்கி, நமக்கு தோல்விகள் மட்டும்தான் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள நிச்சயமா தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். நீங்க மறைத்து வைத்திருக்கக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? நீங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அதை வெளியே காட்டாம இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. நான் பலமானவன் என்று காட்டிக்கொள்வீங்க. ஆனா நீங்க உண்மையில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். நீங்க யாருக்காக இவ்வளவு தியாகம் செஞ்சீங்க? குடும்பத்துக்காக, நெருங்கிய நண்பருக்காக, சிலர் உங்களை விட்டு சென்றாலும் கூட அவங்களுக்காக நீங்க நல்லதை மட்டும்தான் நினைத்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு கெட்டிக்காரத்தனமான ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக நிச்சயமாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். இதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. இதுவரை நான் கூறினேன் அல்லவா? அந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவானது வந்துவிட்டது. அந்த ஒரு முடிவின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் பணமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அது அனைத்தும் உங்களுக்கு ஆரம்பமாகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். நீங்கள் எவ்வளவு நாள் காத்திருந்த கனவுகள் அது இப்போது நிஜமாகக்கூடிய ஒரு நேரம். இந்த ஒரு நாள் மிகவும் அருகில் தான் இருக்கிறது. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்கள் இதுவரை இழந்தது அது பணம், உறவுகள், வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் வேறு வடிவத்தில் உங்களிடம் திரும்பி வந்து சேர்ந்துவிடும். இதுவரை நீங்க தொலைத்தது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், வாய்ப்புகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மீண்டும் உங்களை தேடி வந்துவிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை இரண்டாவது வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா கொடுக்கும். இந்த ஒரு வாய்ப்பு சாதாரணமான ஒரு வாய்ப்பாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையா மாற்றக்கூடிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இந்த ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க இதுவரை பட்ட கஷ்டங்களிலிருந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும். இனிமே உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். இதுவரை உங்களை சுற்றி இருந்த மனிதர்கள் அனைவரும் உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை மட்டுமே பயன்படுத்துவதற்காக வந்த மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் இனிமேல் உங்களை சுற்றி வரக்கூடிய மனிதர்கள் உங்களை மதித்து நீங்களும் ஒரு ஆள்தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். அவர்களை உங்களிடம் வைக்கும் பொழுது நீங்க யார் என்பதை இந்த உலகிற்கு நிச்சயமாக எடுத்து காட்டுவார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அவர்களையும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களை உண்மையா புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை அவங்க முழுமையா மாற்றுவாங்க. நீங்க காத்திருந்த ஒரு நல்ல ஒரு செய்தி அது திடீரென உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக நடக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணமானது தொடங்கும். அந்த பயணத்தின் மூலம் நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க கீழே இருந்து மேல வரப்போறீங்க. எப்பொழுதுமே யாரெல்லாம் கீழ் நோக்கி சென்று மேல் நோக்கி வராங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். மேலே இருந்து கொண்டே நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான அனுபவங்களும் இருக்காது. இப்ப நீங்க கீழே இருந்து மேலே செல்லும் பொழுது நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வேலையவோ நீங்க உறுதியாக உங்களால நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் வீணாக போகவில்லை. அதற்கான பலனானது கிடைக்கப் போகிறது. அந்த ஒரு பலனை நீங்கள் பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எனவே வரக்கூடிய நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய ஒளியில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பிரகாசித்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு சென்றுவிடும். நீங்கள் காத்திருந்த அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு வெற்றி
இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நிஜமாக போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு சென்று உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.